அம்மன் கிச்சனில் இப்போது ஆம்லெட் பண்ண போகிறோம். எக் ஆம்லெட்டு. அதுமாரி வெங்காயம் ஆயில் ஊற்றிட்டு வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிடலாம். இப்போது வதக்கிட்டோம். இதை நம்ம எடுத்துட்டு முட்டை ஊற்றி அடித்து எடுத்துடலாம். வெங்காயத்தை போட்டுட்டோம். பச்சை மிளகா போட்டுக்கலாம். சால்ட்டு போட்டுக்கலாம். முட்டை ஆம்லெட்டுக்கு இது. நல்லா ஸ்பூன் போட்டு அடிச்சிடலாம். அந்த மாதிரி இது பஞ்சு போல் சூப்பராக இருக்கும். முட்டை ஒன்று தான் போட்டிருக்கோம், இருந்தாலும் இப்போ பாருங்கள் எவ்வளோ பெரிய முட்டையாக இருக்கணும். ஆம்லெட்டு செம சூப்பராக இருக்கும். தக்காளி இப்போது நம்ம அரிஞ்சு வச்சுருக்க தக்காளி இது மாதிரி போட்டுடலாம். தக்காளி உடம்புக்கு ரொம்ப நல்லது. இதுமாரி முட்டையில் சாப்பிடும்போது ஒரு ரொம்ப சூப்பரான ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும். இது மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். இப்படி கத்திரிக்கணும். தோசை கண்டு உடம்புக்கு சூப்பராக தக்காளி டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஒரே முட்டை தான் நான் போட்டேன். இங்கே பாருங்கள் எவ்வளோ பெருசாக ஆம்லெட் இருக்குன்னு. அதுமாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். இது சூப்பராக இருக்கும். இது மீன் குழம்புக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போது தட்டில் மாற்றிடலாம். சூப்பரான ஆம்லெட் ரெடி ஆயிடுச்சு. சுட சுட இருக்குது. இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.